அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். திஸ் இஸ் ரூபி. உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. என்னோட ப்ரீவியஸ் வீடியோவை நிறைய பேர் பார்த்துருந்துருக்கீங்க. ஓல்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும், புதுசாக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐ வெல்கம் யூ ஆல் டு த ரெயின்போ ஃபேமிலி. சில பேர் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கமெண்ட்ஸ் வழியாக தெரிவிச்சிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்குமே. ஸோ இன்னைக்கு ரீடிங் பார்க்கலாம். இன்னைக்கான ரீடிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். You have 3 groups here. Group number 1, you have Meadow. Group number 2, you have Milky Way. Group number 3, you have Love. உங்க மனத்தோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு கார்டு நீங்க சூஸ் பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் ஆகட்டும், இல்லை இந்த கார்டில் இருக்கக்கூடிய இமேஜஸ் ஆகட்டும், எது உங்க மனதோட தொடர்பு படுத்திக்க முடியுதோ அந்த கார்டை நீங்க சூஸ் பண்ணுங்க. உங்க குரூப்கான டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கும். உங்க குரூப்கான டைம் ஸ்டாம்ப் நீங்க கிளிக் பண்ணும்போது உங்க ரீடிங்கை நீங்க டைரக்டா பார்க்கலாம். உங்க ரீடிங்ல சந்திக்கலாம். வெல்கம் குரூப் நம்பர் 1. நீங்க சூஸ் பண்ண மெயின் ஆரக்கிள் மெடோ. இதுல இருக்கக்கூடிய கீவேர்ட் வல்னரபிலிட்டி. வேற என்ன ஆரக்கிள் கார்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். You have release, self-judgment. The message இருக்கு. Even the opinions you have about yourself are not necessarily true. Therefore, you don't need to take whatever you hear in your own mind personally. ஒரு சில பேர் நீங்க விரும்பாம ஒரு சில விஷயங்களை நீங்க செஞ்சிருக்கலாம். இது உங்களோட ஃப்ரெண்ட் சொல்றாங்க, இல்லை உங்களோட காலீக் சொல்றாங்க, இல்லை உங்க ஃபேமிலியில ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு அதுல விருப்பம் இல்லாம அவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்றதுக்காக நீங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்த செஞ்சிருக்கலாம். ஆனா அதோட நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் இல்லை அதனால ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன் நீங்க இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அதனால உங்களை நீங்களே பழி சுமத்திக்கலாம். கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமே, அவங்களுக்கு நோ சொல்லியிருக்கலாமே, ஏன் இந்த சிச்சுவேஷனை நான் இப்படி ஹேண்டில் பண்ணேன், இது மாதிரி நான் செய்யாம இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்க நிறைய பேசிக்கலாம். உங்களை நீங்களே திட்டிக்கலாம், பழி சுமத்திக்கலாம். இந்த மாதிரி ஒரு நிலைமையில ஒரு சில பேர் இருக்கலாம். அண்ட் யூ ஹாவ் பிரேக் த செயின். இதுல இருக்கக்கூடிய மெசேஜ் ancestral patterns, healing, rewriting the future. ஹீலிங் ஒரு முக்கியமான மெசேஜா இருக்கு இங்க. You also have discovery and love. ஸோ குரூப் நம்பர் 1, இந்த ரீடிங் வழியா உங்களோட ஸ்பிரிட் கைடு உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் என்னன்னா, உங்களோட வாழ்க்கையில நீங்க ஒரு முக்கியமான காலகட்டத்துல இருந்துட்டு இருக்கீங்க. இந்த பீரியட்ல உங்களோட கவனம் முழுவதும் உங்க மேல இருக்கணுமே தவிர நடந்து முடிஞ்ச விஷயங்களை பத்தியோ உங்க மன காயங்களை பத்தியோ சிந்திக்கிறதுக்கான காலகட்டம் இது இல்லை அப்படின்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. இது எதனால சொல்றாங்கன்னா, உங்களோட எதிர்காலத்தை நீங்க சிறப்பா அமைச்சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வர இருக்கு. இல்ல அந்த வாய்ப்பு ஒரு சில பேருக்கு ரீசெண்டா அமைஞ்சிருக்கும். இந்த தருணத்துல நீங்க நடந்து முடிஞ்ச விஷயங்களையோ இல்ல உங்க மனக்காயங்களையோ இல்ல ஒரு சில பேருக்கு இது நெகட்டிவ் திங்கிங்கா இருக்கலாம். உங்களோட நண்பர்களோ இல்ல குடும்ப உறுப்பினர்களோ உங்களை ஏமாத்திருக்கலாம். இது கூட நம்மளுக்கு தெரியாம போச்சே, இது கூட நம்ம கண்டுபிடிக்காம விட்டுட்டோமே, அந்த அளவுக்கு கூட யோசிக்க முடியலையா நம்மளால அப்படின்னு உங்களை நீங்களே குறை சொல்லிக்கலாம், கேள்வி கேட்டுக்கலாம், பழி சுமத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு சில பேர் நீங்க இருந்தீங்கன்னா, இதுல இருந்தெல்லாம் நீங்க மனதளவுல வெளியில வந்து உங்களை நீங்களே புதுப்பிச்சுக்கிறதுக்கான வழிமுறைகளை நீங்க செய்யுங்க அப்படின்னு உங்களோட ஸ்பிரிட் கைடு இந்த ரீடிங்ல சொல்லிட்டு இருக்காங்க. உங்களை நீங்களே லிமிட் பண்ணிக்காம, உங்களை நீங்களே குறைவா மதிப்பிடாம, ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே நீங்க இல்லாம புதிய முயற்சிகளை நீங்க செய்யறது, புதிய வாய்ப்புகளை தேடி நீங்க போறது, இல்ல கிடைக்கிற புதிய வாய்ப்புகளை
நீங்க உங்க மேல நம்பிக்கையோட பயன்படுத்திக்கிறது, இதெல்லாம் ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்கு அப்படின்னு உங்களோட ஸ்பிரிட் கைடு இந்த ரீடிங் வழியா சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஃபர்தரா ரீடிங் பார்க்கலாம். டேரோ கார்ட்ஸ் பார்க்கும்போது இன்னும் ஒரு டீடைல் பிக்சர் நம்மளுக்கு கிடைக்கும். For group number 1, please. Wow, beautiful card. ரீடிங் ஆரம்பிக்கும் போதே நம்ம the sun கார்ட்ல ஆரம்பிக்கிறோம். எந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தாலும் இந்த நிலைமை கூடிய விரைவில் மாற இருக்கு. அதுக்கான முழு பொறுப்பும் உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு உங்களோட ஸ்பிரிட் கைட் ரொம்ப ஆழமா இந்த முதல் கார்ட்லயே சொல்லிட்டு இருக்காங்க உங்ககிட்ட. பிரேக் தி செயின் அப்படின்ற இந்த ஆரக்கிள் கார்டோட இமேஜையும் இந்த சன் கார்டோட இமேஜையும் பாருங்க, எப்படி ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்கு பாருங்க. உங்களை நீங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்கலாம், லிமிட் பண்ணிட்டு இருக்கலாம், உங்களை நீங்களே குறைவா மதிப்பிட்டு இருக்கலாம், இல்ல செஞ்சதையே நீங்க செஞ்சுட்டு இருக்கலாம். நம்ம ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யும் போது அதுக்கான ரிசல்ட், அதுக்கான அவுட்புட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம ஏதாவது மாறுபட்டு வேற மாதிரி புதுசா ஏதாவது ட்ரை பண்ணும்போது தான் அதற்கான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும், அந்த அவுட்புட் மாறும் இல்லையா? ஸோ உங்களுக்குள்ளேயே நீங்க நெகட்டிவாவே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற போது உங்களோட தினசரி செயல்கள் எப்படி இருக்கும்? உங்களுக்கு எனர்ஜியே இருக்காது, எனர்ஜி எல்லாம் கம்ப்ளீட்டா ட்ரெயின் ஆன மாதிரி இருக்கும், எதனாலும் அப்புறம் பார்த்துக்கலான்னு இருக்கும், அப்புறம் செஞ்சுக்கலான்னு இருக்கும். ஸோ நெகட்டிவா திங்க் பண்றத நிறுத்திட்டு ஒரு நாளை நம்ம பாசிட்டிவா ஆரம்பிக்கணும், நேர்மறையான எண்ணங்கள் மட்டும்தான் நம்ம மனதுல எழணும் அப்படின்னு நீங்க முழு மனதோட முயற்சி செய்யும் போது அந்த பேட்டர்னை, அந்த செயினை உங்களால பிரேக் பண்ண முடியும், உங்க மனதை நீங்க குணப்படுத்திக்க முடியும். ஸோ த சன் கார்டு வழியா உங்களுக்கு என்ன சொல்ல முடியும்னா, ஒரு இருண்ட காலம் மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்னு ஒரு சில பேர் உணர்ந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த நிலை மாறப்போகுது. எவ்வளவு கலர்ஃபுல்லா, பிரைட்டா, வைப்ரண்டா இருக்கு பாருங்க. நீங்களும் இதே மாதிரி உணர்வீங்க. நீங்க எந்த ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல இருந்தாலும் அந்த நிலைமை கூட விரைவில் மாற இருக்கு அப்படின்றதுதான் உங்களோட ரீடிங் வழியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸா கூட இருக்கலாம், ஒரு சில பேருக்கு எலும்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கு, இல்ல ஒரு சில பேருக்கு ஃப்ராக்சர் ஆகி அதுல இருந்து ரிகவர் ஆகிட்டு இருக்கீங்கன்னா கூடிய விரைவில் இதெல்லாம் சரியாகி நீங்க எப்பவும் போல உங்களோட தினசரி வேலைகளை உங்களால செய்ய முடியும். இன்னும் ஒரு சில பேருக்கு ஸ்கின் அலர்ஜி ஏதாவது இருந்ததுன்னா, நீங்க இது வரைக்கும் மருத்துவம் பார்த்து அது சரியா ஆகிறதுக்கு ரொம்ப கடினமா இருக்குன்னா வரக்கூடிய நாட்கள்ல நீங்க சரியான ஒரு டாக்டரை பார்க்க இருக்கீங்க. அதன் வழியா நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து முழுவதுமாக குணமாகறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குன்னு தான் எனக்கு மெசேஜஸ் கிடைச்சிட்டு இருக்கு உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் வழியா. ஒரு சில பேருக்கு இது உங்களோட டெய்லி ரொட்டீன்ல நீங்க கொண்டு வரக்கூடிய ஒரு சேஞ்சா கூட இருக்கலாம். நீங்க அதிக நேரம் வீட்லயே இருக்கலாம், வெளியில போகாம நீங்க வீட்லயே நிறைய நேரம் செலவழிச்சிட்டு இருக்கலாம். ஸோ காலை வெயில்ல நீங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல வாக்கிங் போறது உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ நம்ம உங்க ரீடிங்ல ஆரம்பத்துல பார்த்தது மாதிரி எப்போ உங்க மேல கிரிட்டிசைஸ் பண்றத, உங்க மேல பழி சுமத்திக்கிறத, குறை சொல்றத நீங்க நிறுத்துறீங்களோ, இல்ல உங்களுக்குள்ளேயே நீங்க நெகட்டிவா பேசுறத நீங்க ஸ்டாப் பண்றீங்களோ, அந்த மொமெண்ட்ல இருந்தே நீங்க சேஞ்சஸ் பார்க்க தொடங்குவீங்க. உங்களோட டெய்லி ரொட்டீன்ல ஆகட்டும், உங்களோட ஸ்லீப் பேட்டர்ன்ல ஆகட்டும், உங்களோட பர்சனல் லைஃப் ஆகட்டும், இல்ல ப்ரொஃபஷனல் லைஃப் ஆகட்டும், இது எல்லாத்துலயுமே நீங்க மாற்றத்தை பார்க்க தொடங்குவீங்க அப்படின்றதுதான் இங்க இருக்கக்கூடிய டேரோ கார்ட்ஸ் வழியாகவும் என்னால சொல்ல முடியும். நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி நீங்க உங்களையே புதுப்பிக்கிறதுக்கான முயற்சியை செய்ய போறீங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இந்த மெஜிஷியன் கார்ட்லயும் பார்த்துட்டு இருக்கோம். உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட
டேலண்ட் என்ன, இதெல்லாம் எப்படி நீங்க சரியாகவும் முறையாகவும் பயன்படுத்தணும் அப்படின்ற அந்த தெளிவு உங்களுக்கு பிறக்க இருக்கு. வித் எயிட் ஆஃப் வான்ஸ் என்னால என்ன சொல்ல முடியும்னா, இது வரைக்கும் தடைப்பட்டுட்டு இருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வேகமா நடக்க இருக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். ஏன்னா இது நாள் வரைக்கும் நீங்க நடந்து முடிஞ்ச ஒண்ண நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்திருக்கலாம். இல்ல உங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களோட பிரசன்ட்ட நீங்க சரியா பயன்படுத்திக்காம இருந்திருக்கலாம். இல்ல மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்த்துட்டு இருந்திருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு வகையில எந்த ஒரு ஆக்ஷனும் நீங்க எடுக்காம இருந்திருக்கலாம். ஸோ இந்த ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வர்றதுனால, நம்ம ஏதாவது மாத்தி செஞ்சாதான் நம்மளுக்கான ரிசல்ட்டும் மாறும். இது நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு உங்களோட எண்ணங்கள்ல மாற்றம் வர்றதுனால, உங்களோட செயல்கள்லயும் அடுத்தடுத்து மாற்றம் நிகழ இருக்கு. இது உன் கையில தான் இருக்கு அப்படின்னு தான் இந்த ரீடிங் வழியா உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் உங்களுக்கு உணர்த்திட்டு இருக்காங்க. பேஜ் ஆஃப் கப்ஸை இங்க இருக்கக்கூடிய மற்ற கார்ட்ஸோட பொருத்தி பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு நியூ ஆஃபர், ஒரு குட் நியூஸ் உங்களை தேடி வர இருக்கு. இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, இந்த ஆஃபர் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க ஒரு தடவையாவது யோசிச்சிருப்பீங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல. அந்த மாதிரி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வர இருக்குன்னு சொல்லணும். பேஜ் ஆஃப் கப்ஸ் வழியா இன்னும் ஒரு முக்கியமான மெசேஜ் என்னால என்ன சொல்ல முடியும்னா, உங்க மனதை நீங்க குணப்படுத்திக்கிறீங்க. சரி, இது நடந்து முடிஞ்சிருச்சு, இனிமே இந்த பக்கங்களை நான் திருப்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி நீங்களே எடுத்துக்கிறீங்க. மேபி ஒரு சில பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருந்து நீங்க ஒதுக்கப்பட்டிருக்கலாம். அது உங்களுக்கு பெரிய அளவுல உங்க மனதை காயப்படுத்திருக்கும். மேபி ஒரு சில பேருக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆயிருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் நடந்ததை நீங்க முழு மனத்தோட ஏத்துக்கிட்டு உங்க மனதை நீங்க குணப்படுத்திக்கிறதையும் இந்த பேஜ் ஆஃப் கப்ஸ் வழியா என்னால பார்க்க முடியுது. உங்களோட ஸ்பிரிட் கைடோட பிரசன்ஸை நீங்க இந்த ஆரக்கிளோட இமேஜ்லயும் நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். இந்த ஹேங்மேன் வழியாகவும் அதுதான் என்னால சொல்ல முடியும். ஒரு ஹையர் பவர், உங்களோட ஸ்பிரிட் கைடு, உங்களோட ஏஞ்சல், உங்களோட கார்டியன் ஏஞ்சல், இவங்களோட வழிகாட்டுதல், இவங்களோட ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு என்னைக்குமே இருக்கு. ஒரு சில விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில நீங்க நினைச்ச மாதிரி நடக்காம இருந்திருக்கலாம். இல்ல காலம் கடந்துட்டே போயிட்டு இருக்கலாம். அது நடக்குமா அப்படின்னு நீங்க உங்களையே கேள்வி கேட்டுட்டு இருக்கலாம். ஒரு சில பேருக்கு இது உங்களோட கோலா இருக்கலாம். அதை நீங்க அடையறதுக்காக நிறைய முயற்சி பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா இன்னும் உங்களோட இலக்குக்கும் உங்களுக்குமான தூரம் குறையாமலே இருக்கலாம். அதனால இன்னும் நான் எவ்வளவுதான் முயற்சி பண்றது, இன்னும் நான் எவ்வளவுதான் செய்யறது, இதுக்கு மேல நான் என்ன செய்யணும், என்னால முயன்றதெல்லாம் நான் செஞ்சுட்டேனே அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில ஒரு சில பேர் இருந்துட்டு இருக்கலாம். பட் நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி இந்த நிலைமை கூடிய விரைவில் மாற இருக்கு. உங்க ப்ரேயர்ஸ்க்கான ஆன்சர்ஸ் கூடிய விரைவில் கிடைக்க இருக்கு. உங்களோட வாழ்க்கையில நீங்க நிறைய மாற்றங்களை கொண்டு வர இருக்கீங்க. அது உங்களோட தினசரி வாழ்க்கையை நீங்க அணுகிறதாகட்டும், இல்ல உங்களோட பர்சனல் லைஃப் ஆகட்டும், இல்ல உங்களோட வேலை சம்பந்தமா என்னென்ன மாற்றங்களை நீங்க கொண்டு வரணுமோ, இதற்கான முயற்சிகளை நீங்க தொடர்ந்து செய்யறதுனால நல்ல ரிசல்ட்ஸ் பார்ப்பீங்க, நல்ல வளர்ச்சி பார்க்க இருக்கீங்க, நீங்களே எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ த வெயிட் இஸ் ஓவர் அப்படின்னு தான் சொல்லணும் குரூப் நம்பர் 1. அண்ட் யூ ஹேவ் 10 ஆஃப் கப்ஸ். ஒரு பியூட்டிஃபுல் இமேஜ் நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு குட் நியூஸ் உங்களை தேடி வர இருக்கு குரூப் நம்பர் 1. இந்த குட் நியூஸ் நீங்கள் கேட்கும் போது அளவற்ற மகிழ்ச்சி அடைவீங்க. ஒரு சில பேருக்கு இது உங்களோட ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். ஒரு சில பேருக்கு இது உங்களோட என்கேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், வெட்டிங்காக இருக்கலாம், இல்லை இன்னும் ஒரு சில பேருக்கு இது உங்களோட குழந்தை பிறப்பா இருக்கலாம், இல்லை ஹவுஸ் வார்மிங்கா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கண்டிப்பா ஒரு குட் நியூஸ் உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. அளவற்ற மகிழ்ச்சியும் மன அமைதியும் உங்களுக்கு கண்டிப்பா காத்துட்டு இருக்கு குரூப் நம்பர் 1. ஃபைனல் மெசேஜஸ் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். குரூப் நம்பர் 1 ப்ளீஸ். ஏஸ் ஆஃப் வான்ஸ். கண்டிப்பா ஒரு நியூ பிகினிங் காத்துட்டு இருக்கு. பவர்ஃபுல் நியூ பிகினிங் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு குரூப் நம்பர் 1. இது எல்லாமே நீங்க எப்படி சிந்திக்கிறீங்க, நீங்க எப்படி உங்களோட எண்ணங்களை நேர்மறையா அமைச்சுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு. ஸோ உங்களோட ஸ்பிரிட் கைட் அவங்களோட ப்ரெசன்ஸை இன்னும் ஒரு முறை இந்த கார்டு வழியா உணர்த்துறாங்க. ஒரு சில பேர் நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் ரொட்டீன் ஃபாலோ பண்ணலாம். உங்களோட இஷ்ட தெய்வத்தோட வழிபாடை நீங்க தொடர்ந்து செய்யலாம்.
யூ ஹேவ் 10 ஆஃப் பென்டிகிள்ஸ். அகெயின் ஃபேமிலி சம்மந்தமா ஒரு கார்டு வந்திருக்கு. அதனால கண்டிப்பா இது நிறைய பேருக்கு ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், உங்களோட பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், உங்களோட குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், உங்களோட சேவிங்ஸ், உங்களோட புதிய வீடு, இல்லை நீங்க வாங்கியிருக்கிற ஒரு லேண்ட், அதுல வீடு கட்டணும் அப்படின்றது உங்களோட நீண்ட நாள் கனவா இருக்கலாம். ஸோ 10 ஆஃப் கப்ஸ் அண்ட் 10 ஆஃப் பென்டிகிள்ஸ் கண்டிப்பா ஒரு மாற்றம் நிகழ இருக்கு. உங்களோட கனவு கூடிய விரைவில் நிறைவேறுது. அதற்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க இந்த காலகட்டத்தில் எடுக்க இருக்கீங்க அப்படின்னு தான் உங்களோட ரீடிங் வழியா என்னால் சொல்ல முடியும். ஸோ வித் த சன் கார்ட், வித் 10 ஆஃப் கப்ஸ், வித் 10 ஆஃப் பென்டிகிள்ஸ் ஒரு செலிப்ரேஷன் காத்துட்டு இருக்கு. இது உங்களோட ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயம்னா கண்டிப்பா ஒரு ஹியூஜ் செலிப்ரேஷன் காத்துட்டு இருக்குன்னு சொல்லணும். குரூப் நம்பர் 1. வித் ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் எனக்கு கிடைக்கிற இன்னொரு மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துட்டே இருந்திருக்கலாம். இது இவங்களை நம்பலாமா, நம்ப வேண்டாமா, இவங்க சொல்றது உண்மையா பொய்யா, இவங்களோட உண்மையான மோட்டிவ் தான் என்ன அப்படின்னு உங்களால இது வரைக்கும் பிரிச்சு பார்த்துருக்க முடியாதா இருக்கும். உங்களுக்கு கிடைக்க இருக்கிற அந்த தெளிவில் இருந்தாகட்டும், இல்ல உங்க ஸ்பிரிட் கைடோட வழிகாட்டுதல்னாலையும் எந்த ஒரு குழப்பமான நிலையையும் உங்களால சரியா அசஸ் பண்ண முடியும், சரியா ஜட்ஜ் பண்ண முடியும். அவங்களோட ரியல் இன்டென்ஷன் என்ன, அவங்களோட உண்மையான எண்ணம் என்ன அப்படின்னு உங்களால பிரிச்சு பார்க்க முடியும். அதுல இருந்து உங்களால ஒரு சரியான முடிவு எடுக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் குரூப் நம்பர் 1. இவ்வளோ நேரம் நீங்க இந்த ரீடிங் பொறுமையா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. இந்த ரீடிங் வழியா ஒரு சில இன்சைட்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வெல்கம் குரூப் நம்பர் 2. நீங்க சூஸ் பண்ண மெயின் ஆரக்கிள் மில்கி வே. இதுல இருக்கக்கூடிய கீவேர்ட் பர்ஸ்பெக்டிவ். அடுத்து என்ன ஆரக்கிள் கார்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். யூ ஹேவ் ஆஸ்க் ஃபார் வாட் யூ வாண்ட். இதில் ஒரு மெசேஜ் இருக்கு. Find the courage to ask for what you want. Others have the right to tell you yes or no, but you always have the right to ask. Likewise, everybody has the right to ask you for what they want, and you have the right to say yes or no. You also have extremism. Facade, and birthing a new age, birthing new creations, dreaming a new world into being. குரூப் நம்பர் 2 இந்த ஆரக்கிள் கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது எனக்கு ஒரு மெசேஜ் ரொம்பவே கிளியரா கிடைக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சுமையை நீங்க சுமந்துட்டு இருக்கீங்க. நீங்க கண்ணை மூடும் போதெல்லாம் உங்களுக்கு நிம்மதி இல்லாத, மன அமைதி இல்லாம அந்த ஒரு நிலையை உங்களுக்கு உருவாக்குறது இந்த குறிப்பிட்ட விஷயம்தான். இது ஒரு சில பேருக்கு குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், ஒரு சில பேருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற பிரச்சனையா இருக்கலாம், இல்லை ஒரு சில பேருக்கு உங்களோட ஃபைனான்சியல் சிச்சுவேஷனா இருக்கலாம், பணம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், பண நெருக்கடியா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு உங்களை தூங்க விடாம மிகுந்த மன அழுத்தத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு. இல்ல இது ஒரு குறிப்பிட்ட நபர் சம்பந்தப்பட்டிருக்கலாம். நீங்க இந்த எக்ஸ்ட்ரீமிசம் அண்ட் ஃபசாடோட இமேஜ்ல பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு நபர் இந்த நிலைக்கு உங்களை தள்ளி இருக்கலாம். போலியான ஒரு முகத்தோற்றம் வச்சிருந்திருக்கலாம், நீங்க அதை நம்பி ஏமாந்து போயிருக்கலாம், இல்ல தகாத வார்த்தைகளால உங்களை தினம் தினம் திட்டி தீர்க்கலாம், உங்களை வேர்பலா இமோஷனலா அபியூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அதனால நீங்க எப்படி உணர்றீங்கன்னா, இந்த உலகத்துல இத்தனை நபர்கள் இருக்காங்க, எங்க குடும்பத்துல இத்தனை பேர் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை பேர் இருக்காங்க, என்னோட இத்தனை பேர் வேலை செய்யறாங்க, ஆனாலும் ஒருத்தர்கிட்டையும் என்னால மனதார இதுதான் எனக்கு நடந்துட்டு இருக்கு, இப்படிதான் நான் உணர்றேன் அப்படின்னு வெளிப்படையா என்னால எதையுமே
ஷேர் பண்ண முடியல, பகிர்ந்துக்க முடியல. நானும் ஒரு போலியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். தனிமைதான் எனக்கு மிஞ்சுமா அப்படின்னு நீங்க உங்களையே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா குரூப் நம்பர் 2 இந்த ரீடிங் வழியா உங்களோட ஸ்பிரிட் கைடு உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தனித்து விடப்படல. நீங்க நினைக்கிற அளவுக்கு இது உங்களோட வாழ்க்கையே முழுவதுமா எடுத்துக்கக்கூடிய ஒரு இமயமலை அளவிற்கு ஒரு பெரிய பிரச்சனையும் இல்ல. இது தீர்க்கவே முடியாத ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த நிலைமைய மாற்றி அமைக்கக்கூடிய, இந்த நிலைமைய சரி செய்யக்கூடிய அதற்கான கீ யார்கிட்ட இருக்குன்னா உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க மனசு வச்சீங்கன்னா அதை கண்டிப்பா செய்ய முடியும். நம்ம டாரோ கார்ட்ஸ் பார்க்கும்போது இன்டெப்தா அதை பத்தி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆரக்கிள் கார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சின்க்ரனிசிட்டி நான் என்ன பார்க்குறேன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். இங்க லேயர்ஸ் பாக்குறீங்க பாருங்க இந்த இமேஜ்ல. அதே மாதிரி இங்க கேலக்சிலையும் நீங்க அதான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு ஸ்பைரல் அந்த மாதிரி ஒரு இமேஜ் பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க பர்திங் அ நியூ ஏஜ்லயும் நீங்க அந்த மாதிரி ஒரு சிமிலர் இமேஜ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதன் வழியா எனக்கு என்ன மெசேஜ் கிடைக்குதுன்னா, இது எந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நிலையா இருந்தாலும், யார் ஒருவர் ஒரு பொய்யான தோற்றத்தை உங்களுக்கு இது நாள் வரைக்கும் காமிச்சிட்டு இருந்தாலும், இல்ல அந்த நபர் தான் சரியா எல்லாமே பண்ணியிருக்காங்க, அவங்க பண்றது இது வரைக்கும் பண்ணது எல்லாம் ரைட்டு தான், நீங்க தான் அதை தவறா புரிஞ்சிருக்கீங்க, தவறா பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த நபரோட உண்மையான முகம், இல்ல நீங்க 2 பேரும் சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்துல இருக்கக்கூடிய உண்மை நிலை மற்றவங்களுக்கு ஒவ்வொரு லேயரா தெரிய ஆரம்பிக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்க பக்கம்தான் நியாயம் இருக்கு அப்படின்னு தெரியாமலேயே உங்களை நிறைய பேர் குற்றம் சாட்டியிருக்கலாம். உங்களை பத்தி அடுக்கடுக்கான பொய்கள் சொல்லப்பட்டிருந்திருக்கலாம். உங்களை பத்தி பெருசா தெரியாதவங்க எல்லாரும் இந்த நபர் வழியா வர விஷயம்தான் உண்மை அப்படின்னு இத்தனை நாள் நம்பி இருக்கலாம். இந்த உண்மை வெளியில வர்றதுனால இது நாள் வரைக்கும் மற்றவங்க உங்களை எப்படி பார்த்துட்டு இருந்தாங்களோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், இல்ல உங்களோட வேலை செய்யறவங்களாகட்டும், யாராக இருந்தாலும் இது நாள் வரைக்கும் உங்களை எந்த ஒரு கண்ணோட்டத்துல பார்த்துட்டு இருந்தாங்களோ அந்த நிலைமை அப்படியே மாறப்போகுது. இந்த நிலைமையெல்லாம் கூட விரைவில் மாற இருக்கு அப்படின்றதுதான் உங்களோட ஸ்பிரிட் கைட் இந்த ரீடிங் வழியா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஃபர்தரா ரீடிங் பார்க்கலாம். டாரோ கார்ட்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். For group number 2, please. ஜட்ஜ்மெண்ட். இப்பதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், யாரெல்லாம் உங்களை தப்பா நினைச்சிட்டு இருந்தாங்களோ, யாரெல்லாம் இது வரைக்கும் இந்த பொய்யான தோற்றமுடைய நபர் சொன்னதெல்லாம் அப்படியே நம்பிட்டு இருந்தாங்களோ, ஈஸியா உங்களை ஜட்ஜ் பண்ணாங்களோ, அவங்களுக்கெல்லாம் ஒரு உண்மை தெரிய இருக்கு. இந்த ஆரக்கிள் கார்டுல பாத்தீங்கன்னா கூட ஆக்சுவலா இது ஒரு பர்சனோட தலை மாதிரி இருக்கு. அவங்களோட வாயிலிருந்து ஒரு செடி வர மாதிரி எனக்கு தெரியுது ஆக்சுவலி. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் கார்டில் இருக்கவங்களும் ஒரு ட்ரம்பட் ப்ளோ பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அதனால நீங்க இது நாள் வரைக்கும் ஒரு சில விஷயங்களை வெளியில சொல்லாமலே இருந்திருக்கலாம். ஆனாலும் ஒரு முக்கியமான சம்பவம் ஒண்ணு நடக்கிறதுனால நீங்களும் இந்த நபரும் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உண்மை வெளிவர இருக்கு. Queen of Wands. With Queen of Wands என்னால என்ன சொல்ல முடியும்னா,
உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து வந்த பாதை உங்களுக்கு நிறைய வாழ்க்கை பாடங்கள கத்துக் குடுத்துட்டே இருக்கு. ரீசென்ட்டா நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நெருக்கடியான நிலையில கூட, என்னதான் நீங்க தனிமையா உணர்ந்தாலும், உங்க மனசு விட்டு பேசுறதுக்கு நீங்க யாருமே இல்ல அப்படின்னு நீங்க நெனச்சாலும், நீங்க மென்டலி ஸ்ட்ராங்கான ஒரு பெர்சன். இந்த நெருக்கடியான நிலைய கடந்து வர்றதுக்கான அந்த மன தைரியம், துணிவு இதெல்லாம் உங்களுக்கு நிறையவே இருக்கு. அதனால தான் உங்களால உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க கடந்து வந்திருக்கீங்க. இந்த நெருக்கடியான நிலையும் நல்லபடியாவே கடந்து வருவீங்க அப்படின்னு தான் உங்க ரீடிங் வழியா என்னால பார்க்க முடியுது. வித் ஜட்ஜ்மெண்ட், குவீன் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் 2 ஆஃப் பென்டிகிள்ஸ் என்னால என்ன சொல்ல முடியும்னா, எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பெரிய சுமையா இருந்ததோ, ஒரு நெருக்கடியான சூழல உருவாக்கி கொடுத்ததோ, எந்த ஒரு நபரால நீங்க மனதளவுல பாதிக்கப்பட்டிருந்தீங்களோ, அந்த நிலைமைய மாற்றி அமைக்கிறதுக்கான அந்த பெரிய முயற்சிய எடுக்க இருக்கிறது நீங்க தான். மேபி இது நாள் வரைக்கும் நீங்க இப்படி ஆகுமா, அப்படி ஆகுமா, இப்படி செஞ்சா இந்த மாதிரி நடக்குமா, இல்ல அவங்களே ஏதாவது செய்வாங்களா அப்படின்னு நீங்க மற்றவங்களோட உதவிய எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கலாம். ஆனா உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட இருக்கு. உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்க இருக்கு. இந்த நெருக்கடியான நிலைய மாத்தணும்னா, அதற்கான முழு முயற்சியும் நீங்க தான் செய்யணும். அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணுமோ, அதெல்லாம் ஒண்ணொண்ணா நீங்க எடுக்க இருக்கீங்க. ஒருவேளை ஒரு சில பேர் சிங்கிள் பேரண்டா இருக்கீங்க. உங்க குழந்தைய வளர்க்கறதுக்கான முழு பொறுப்பும் நீங்களே எடுத்திருக்கீங்க அப்படின்னா, உங்களோட ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது நாள் வரைக்கும் நீங்க ரொம்ப சிரமப்பட்டு இருந்திருக்கலாம். உங்களோட ஒர்க் லைஃப் ஆகட்டும், உங்களோட பர்சனல் லைஃப் ஆகட்டும், இது 2யும் நீங்க சேர்ந்து எடுத்துட்டு போறது ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும் உங்களுக்கு. இல்ல ஒரு சில பேருக்கு இது லீகல் கேஸ் சம்மந்தப்பட்டதுனாலும் சரி, உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் தான் அடுத்து நடக்க இருக்கு. ஒரு உயர் பதவியில இருக்கக்கூடிய நபரோட உதவி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்களை நோக்கி ஒரு குட் நியூஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் குரூப் நம்பர் 2. நெக்ஸ்ட் யூ ஹேவ் பேஜ் ஆஃப் swords, 2 ஆஃப் swords and 4 ஆஃப் wands. இது நாள் வரைக்கும் முடிவு எடுக்க முடியாம இப்படி போகலாமா, அப்படி போகலாமா, இது செய்யலாமா, அது செய்யலாமா அப்படின்னு குழம்பி போயிருந்த நிலை மாறி, உங்களோட எதிர்காலத்தை சிறப்பா அமைச்சுக்கிறதுக்கு எந்த முடிவு சரியானதா இருக்கும் அப்படின்னு பகுத்தறிந்து செயல்படுறதுக்கான அந்த ஒரு தெளிவு தான் உங்களுக்கு பிறக்க இருக்கு. ஒரு சந்தோஷமான மனநிலைக்கு நீங்க வரப்போறீங்க. மன அமைதியான ஒரு நிலைக்கு வரப்போறீங்க. இது எல்லாத்துக்குமே கிரெடிட் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான். நீங்க இந்த ஜட்ஜ்மெண்ட் அண்ட் குவீன் ஆஃப் வாண்ட்ஸ்ல பாக்குறது உங்களோட ரிஃப்ளெக்ஷன் தான். இந்த பர்திங் அ நியூ ஏஜ்ல நம்ம பார்த்தது மாதிரி நீங்களே உங்களை புதுப்பிச்சுக்க போறீங்க. இந்த மாதிரி ஒரு மெசேஜ் தான் குரூப் நம்பர் 1லயே வந்திருந்தது. ஸோ குரூப் நம்பர் 1 பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா பாருங்க. யூ ஆர் பர்திங் அ நியூ யூ குரூப் நம்பர் 2. ரீசன்ட் பாஸ்ட்ல நீங்க ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருந்திருக்கலாம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்திருக்கலாம், ஒரு விரக்தியான மனநிலையில கூட நீங்க இருந்திருக்கலாம். ஆனா இந்த 2026 ஆரம்பிச்சதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மாற்றத்தை ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருப்பீங்க. மன நிறைவும் மன அமைதியும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையும் நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லணும் குரூப் நம்பர் 2. ஸோ உங்களோட ஸ்பிரிட் கைட் இந்த ரீடிங் வழியா உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மெசேஜ் என்னன்னா, யூ ஆர் பர்திங் அ நியூ யூ. உங்க லைஃபை நீங்க ஒரு நியூ பர்ஸ்பெக்டிவ்ல, ஒரு புதிய பார்வையில, ஒரு புதிய கோணத்துல அணுக இருக்கீங்க. 2025 உங்களுக்கு ரொம்பவே கடினமா இருந்திருக்கு அப்படின்னு என்னால பார்க்க முடியுது. பட் 2026 அதுக்கு ஆப்போசிட்டா இருக்க போது. 2026 is a year of celebration for you, group number 2. Is a year of reinventing yourself. Thank you so much group number 2. நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த ரீடிங் வழியா ஒரு சில இன்சைட்ஸ் கிடைச்சது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வெல்கம் குரூப் நம்பர் 3. நீங்க சூஸ் பண்ண மெயின் ஆரக்கிள் லவ். இதில் இருக்கக்கூடிய கீவேர்ட் கம்பேஷன். அடுத்து என்ன ஆரக்கிள் கார்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். யூ ஹேவ் ட்ரஸ்ட் த நிகிள். வாட் இஸ் த நிகிளிங் ஃபீலிங் ட்ரைங் டு டெல் யூ? You also have
Ignore the opinions of others. இதுல ஒரு மெசேஜ் இருக்கு. Whatever people do, feel, think or say, don't take it personally. Others are going to have their own opinion according to their belief system. So whatever they think about you is not about you, but it is about them. A beautiful message இருக்கு இந்த ஆர்க்குள்ள. You also have bittersweet and restlessness. குரூப் நம்பர் 3, உங்களோட மெயின் ஆரக்கிளான லவ் அண்ட் கம்பேஷன் அப்படின்ற ஆரக்கிள் வழியா எனக்கு என்ன மெசேஜ் கிடைக்குன்னா, உங்களோட ஸ்பிரிட் கைடு உங்களை அதிகம் நேசிக்கிறாங்க, அதிகம் விரும்புறாங்க. உங்களை என்னைக்குமே அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களை சரியான பாதைக்கு வழி நடத்திட்டு இருக்காங்கன்னு இந்த ரீடிங் வழியா இன்னொரு முறை உங்களுக்கு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய மற்ற ஆரக்கிள் கார்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு என்ன மெசேஜ் கிடைக்குதுன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு முக்கியமான முடிவு எடுத்து செயல்படக்கூடிய காலகட்டத்துல இருந்துட்டு இருக்கலாம். ஆனா இதுல ஒரு பெரிய குழப்பம் இருந்துட்டு இருக்கு உங்களுக்கு. ஏன்னா நீங்க என்ன முடிவு எடுக்கணும்னு இருக்கீங்களோ அதை உங்களால மனப்பூர்வமா எடுக்க முடியல. ஏன்னா இதுல மற்றவங்களோட கருத்துக்களும் இதுல திணிக்கப்படுது, மற்றவங்களோட முடிவுகளும் உங்க மேல திணிக்கப்படுறதுனால உங்க மேலேயே உங்களுக்கு ஒரு டவுட் வந்துட்டு இருக்கு. அதனால ரெஸ்ட்லெஸ்ஸா நீங்க ஃபீல் பண்ணலாம். உங்களுக்கும் இதுல சம்பந்தப்பட்ட நபர்களுக்கும் நிறைய வாக்குவாதம் ஏற்படலாம். மேபி இது க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம். உங்க வாழ்க்கை சூழலோட இது எப்படி பொருந்தி போகுதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சில பேருக்கு இது ஒர்க் பிளேஸ் சிச்சுவேஷனா இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு இது எப்படி இருக்கலாம்னா, நீங்க எடுக்கிற முடிவு சரியான முடிவு தான் உங்களுக்கு தெரிஞ்சாலும் இதுல சம்பந்தப்பட்டிருக்க இல்ல உங்களை சார்ந்த மற்றவங்க அவங்களோட கருத்துக்களை சொல்லும் போது உங்களால அதுக்கு நோ சொல்ல முடியாம இருக்கலாம். ஏன்னா அவங்க மேல நீங்க வச்சிருக்கிற மரியாதையா இருக்கலாம், இல்ல அன்பா இருக்கலாம். அது இல்ல என்னால நீங்க சொல்றத செய்ய முடியாது, அந்த முடிவை என்னால எடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கலாம். அதனால உங்க நிலைமையை எப்படி அவங்களுக்கு எடுத்து புரிய வைக்கிறது அப்படின்னு தெரியாம நீங்க தவிச்சிட்டு இருக்கலாம். ஆனா குரூப் நம்பர் 3 இந்த ஆர்க்குல நம்ம பார்த்த மெசேஜ் மாதிரி நீங்க என்ன செஞ்சாலும் யாராவது ஏதாவது சொல்லிட்டு தான் இருக்க போறாங்க. நீங்க நினைக்கிற முடிவு எடுத்து செயல்பட்டாலும் அதுக்கு ஏதாவது குறை சொல்லுவாங்க, அவங்களோட ஒப்பீனியன்ஸ் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஏன் நீங்க அவங்க சொல்ற முடிவு அவங்க சொல்ற கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வழியில போனீங்கன்னாலும் ஏதாவது சொல்லிட்டு தான் இருக்க போறாங்க. அதனால நீங்க இருக்கிற சிச்சுவேஷன்ல என்ன முடிவு சரியான முடிவா இருக்கும், எது நியாயமான ஒண்ணா இருக்கும், எது உண்மையா இருக்குமோ, உங்களுக்கு எது உண்மையா படுதோ, நல்லதா படுதோ, உங்களோட எதிர்காலத்துக்கு நல்லதா படுதோ அந்த முடிவு எடுத்து நீங்க செயல்படுங்க அப்படின்றதுதான் உங்களோட ஸ்பிரிட் கைட் இந்த ரீடிங்ல உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற மெசேஜ். இல்ல இன்னும் சில பேர் மற்றவங்க சொன்ன வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். இதுக்கு அவங்க எதுவுமே சொல்லாம இருந்திருக்கலாமே, எதுக்கு இதை சொல்லி என் மனசை காயப்படுத்தணும் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டுட்டு இருக்கலாம். இவ்வளோ பெரியவங்க, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உடையவங்க நம்மளை இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு முறை அவங்க யோசிச்சிருக்கலாம், ஆனா சொல்லிட்டாங்களே அது ரொம்ப வருத்தமா இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். நம்ம ஃபர்தரா ரீடிங் பார்க்கலாம். டாரோ கார்ட்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பெட்டர் பிக்சர் கிடைக்கும். For group number 3, please. The World card. With 3 of Pentacles, the Tower card and 2 of Swords, என்னால என்ன சொல்ல முடியும்னா, இது சில பேருக்கு உங்களோட ஒர்க் சம்பந்தப்பட்ட சிச்சுவேஷன் மாதிரி தான் இருக்கு. ரொம்ப நாளா இதை பத்தி நீங்க பேசணும், இல்லை இதை பத்தி உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி
மாற்று கருத்து இருந்திருக்கலாம். இதை எப்படி உங்களோட வேலை பண்றவங்களாகட்டும், இல்ல உங்களோட ஹையர் ஆஃபீஷியல்ட்ட இது எப்படி சொல்றது அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டே இருந்திருக்கலாம். இது சொன்னா அந்த ரைட் ஸ்பிரிட்ல எடுத்துப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருந்திருக்கலாம். அதனால ஒரு தயக்கத்தோடயே இருந்திருக்கீங்க. இது சொல்லலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. இத வெளிப்படையா நீங்க பேசுறதுனால உங்க வேலைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமான்ற மாதிரிலாம் நீங்க யோசிச்சிருந்திருப்பீங்க. இன்னும் சில பேருக்கு இது ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னே தெரியாம அவங்களோட கருத்துக்களை ஒரு என்ன சொல்றது, ஒரு அதிகாரத்தோட உங்க மேல செலுத்திட்டு இருந்திருக்கலாம். அது உங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். அதனால ஒரு வாக்குவாதமாகி நீங்க 2 பேரும் கொஞ்ச நாள் பேசாம இருந்திருக்கலாம். இது உங்களோட பர்சனல் லைஃபா இருந்தாலும் சரி, இல்ல ப்ரொஃபஷனல் லைஃபா இருந்தாலும் சரி, ஒரு கசப்பான அனுபவத்தை நீங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல சந்திச்சிருக்கீங்க. உங்களோட குடும்ப நபரா இருந்தாலும் சரி, இல்ல வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய நபரா இருந்தாலும் சரி, எதனால ஒருத்தர் இத நீங்க சொன்னீங்க, உங்களோட இடத்துல இருந்து அவங்களும், அவங்களோட இடத்துல இருந்து நீங்களும் புரிஞ்சுக்கிறதுனால இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வர மாதிரி இருக்கு. வித் தி வேர்ல்ட் கார்ட் அண்ட் தி சேரியட் என்னால என்ன சொல்ல முடியும்னா, நீங்க எடுக்கிற முடிவுல நீங்க உறுதியா இருக்க போறீங்க. இது உங்களோட பிடிவாதத்தினாலன்னு சொல்ல முடியாது. இது உங்க மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கையினாலையும், உங்க திறமைகள் மீது நீங்க வச்சிருக்கிற அதீத நம்பிக்கை மட்டுமே தான் இதுக்கு காரணம்னு சொல்ல முடியும். அதனால என்ன முடிவு எடுத்து செயல்படணும்னு உறுதியா இருக்கீங்களோ, அந்த முடிவு எடுத்து செயல்பட இருக்கீங்க. அதுல வெற்றியும் அடைய இருக்கீங்கன்னு தான் அந்த வேர்ல்ட் கார்ட் அண்ட் தி சேரியட் வழியா என்னால சொல்ல முடியும். மேபி இது ஒரு சில பேருக்கு அப்ராட்க்கு போகக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். இது உங்களோட ஹையர் எஜுகேஷன் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். இல்ல இது உங்களோட வேலை சம்பந்தப்பட்ட விஷயம்னா அப்ராட் போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ஆஃபர் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். இந்த ஓவர்சீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஒரு கடும் போட்டி இருந்திருக்கலாம். மேபி உங்களோட சேர்ந்து ஒரு 3 பேர் இந்த பர்டிகுலர் பொசிஷனுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்கலாம். உங்களோட கடின உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. குரூப் நம்பர் 3. Let's clarify this Tower card, please. Ace of Wands. நான் இந்த ரீடிங் ஆரம்பத்துல சொன்னது மாதிரி ஒரு முக்கியமான முடிவை எடுத்து செயல்படக்கூடிய காலகட்டத்துல இருக்கீங்கன்னு சொன்னேன். அதுல உங்க முடிவோட இதுல சம்பந்தப்பட்ட மற்றவங்களோட கருத்துகளுக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுனால சுயமா முழு விருப்பத்தோட நீங்க நினைக்கிற முடிவு எடுத்து செயல்பட முடியாம இருக்கிறதா நம்ம பார்த்தோம். மேபி ஒரு சில பேர் நீங்க ஆனஸ்டா டிரான்ஸ்பரண்டா மனசுல இருக்கிறது நீங்க இதுல சம்பந்தப்பட்டவங்க கிட்ட நீங்க ஷேர் பண்ணிருக்கலாம். அதை நீங்க சொல்லும் போது அவங்கள நீங்க அவமரியாதை செஞ்ச மாதிரியோ, இல்ல அவங்களோட கருத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்காத மாதிரியோ, இல்ல அவங்களுக்கு நீங்க நன்றியா இல்லாத மாதிரியோ ஏதோ ஒண்ணு உங்களை பத்தி அவங்க தப்பா நினைச்சிட்டுக்கலாம். நீங்க என்ன சொன்னீங்களோ அத நீங்க சொன்ன இடத்துல இருந்து புரிஞ்சுக்காம அவங்க வேற மாதிரி அதுக்கு அர்த்தம் பண்ணிருக்கலாம். அதனால கூட கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கலாம் உங்களுக்கும் இதுல சம்பந்தப்பட்ட அந்த நபருக்கும். ஆனா உங்க மனசுல இருக்கிறத நீங்க வெளிப்படையா பேசிட்டதுனால உங்க மனசு இப்ப கொஞ்சம் அமைதியா இருக்கு. இல்லைன்னா இந்த ட்ரஸ்ட் த நிகழ்ல நீங்க பாத்துட்டு இருக்க மாதிரி உங்களுக்குள்ளேயே நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருந்திருக்கலாம். இப்படி ஆகுமா அப்படி ஆகுமா, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்களுக்குலாம் நம்ம எப்படி பதில் சொல்ல போறோம் அப்படின்ற நான் ஸ்டாப் வாய்ஸ் உங்களுக்குள்ள கேட்டுட்டு இருந்திருக்கலாம். அதனால நீங்க ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இதை நீங்க மனசை விட்டு பேசுறதுனால நீங்க இந்த முடிவுல உறுதியா இருக்கீங்க அப்படின்றத இதுல சம்பந்தப்பட்ட நபர்களோ அதை தெரிஞ்சிருப்பாங்க. But you have 2 beautiful cards in your reading, the World card and the Chariot. ரொம்பவே பாசிட்டிவான கார்ட்ஸ் உங்களோட ரீடிங் பொறுத்த வரைக்கும். அண்ட் யூ ஹாவ் திஸ் ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ். கண்டிப்பா ஒரு நியூ பிகினிங் காத்துட்டு இருக்கு. இது உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் சம்மந்தப்பட்டதுன்னா ஒரு அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை நோக்கி வந்திருக்கும் சில பேருக்கு. அதுக்கான அந்த முடிவா கூட இருக்கலாம் நம்ம இந்த ரீடிங்ல பார்த்துட்டு இருக்கிறது. இல்ல இன்னும் சில பேருக்கு உங்களோட கெரியர் பொறுத்த வரைக்கும் ஒரு ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு.
ஒருவேளை உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல நீங்க கடும் எதிர்ப்புகளை சந்திச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட அந்த நிலைமையெல்லாம் மாறுறது தான் உங்களோட ரீடிங் வழியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா ஒரு சில பேர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வழியா நீங்க இப்ப இருக்கிற இடத்த விட்டு வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போகலாம், இல்ல இன்னும் சில பேர் அப்ராட்க்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ரீடிங் வழியா உங்களோட ஸ்பிரிட் கைடு உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் முடிவுக்கு வந்திருந்தாலும், அந்த முடிவின் வழியா ஒரு புதிய தொடக்கம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னு தான் சொல்றாங்க. அதனால எது ஒண்ணு முடிவுக்கு வந்திருந்தாலும், அதையே நினைச்சு நீங்க கவலைப்படாம, இத இப்படி பண்ணியிருக்க வேணாம், இல்ல இத அந்த மாதிரி செஞ்சிருக்க வேணாம், இத இப்படி பேசியிருக்க வேணாம், ஆ இதெல்லாம் நடக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க உங்களே குறை சொல்லிக்காம, ஒரு விஷயம் முடிவுக்கு வருதுன்னா, அதுல ஏதோ ஒரு நன்மை இருக்கிறதா பார்த்து, அங்க இருந்து ஒரு புதிய தொடக்கத்துக்காக தான் இதெல்லாம் நடந்திருக்குன்னு ஒரு பாசிட்டிவான மைண்டோட, அடுத்து என்ன அப்படின்னு அந்த தேடலோட உங்கள இருக்க சொல்றாங்க உங்களோட ஸ்பிரிட் கைட். தேங்க் யூ ஸோ மச் குரூப் நம்பர் 3. நீங்க இவ்வளோ நேரம் பொறுமையா இந்த ரீடிங் பார்த்துருந்தீங்கன்னா மிக்க நன்றி. இந்த ரீடிங் வழியா உங்களுக்கு ஒரு சில இன்சைட்ஸ் கிடைச்சதுன்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.